ஆரோக்கியமான செய்தியின் நேரம் என்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இயேசு நடத்தி காட்டுவார் ஊழியத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. வானிலும் பூவிலும் மேலானவர், மேலான நாமம் உடையவரே, ஆராதிப்பேன் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே. இசப்பா, இந்த நாளிலும் நீங்க எங்களோடு கூட பேசுகிற உம்முடைய சத்தியம் உள்ள வார்த்தைக்கு எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீங்க எங்களோடு கூட பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தை 1 நாளாகமம் 11:9. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். 1 நாளாகமம் 10:12 சொல்லப்பட்டபடி அன்றைக்கு சவுல் கர்த்தரை தேடாமல் கர்த்தருக்கு துரோகம் செய்து கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் போனதினால் செத்து போனான். ஆனால் தாவீது ராஜா யாருக்குமே துரோகம் பண்ணாமல் தேசத்திற்கு நன்மை செய்தார். சில வருடங்கள் சவுலால் தாவீது ராஜா பல இன்னல்களை சந்தித்தாலும் கூட பின் நாட்களிலே தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே தேவ திட்டம் நிறைவேறியது. ஹல்லேலூயா. அவர் இஸ்ரவேலிலே ராஜாவாகி நாளுக்கு நாள் விருத்தியை பார்த்தார். நாளுக்கு நாள் போராட்டம் வந்தது, பயம் வந்தது, வெறுத்து போன வாழ்க்கை தான் அவருக்கு. ஆனால் தன்னுடைய வாழ்வினுடைய பின் நாட்களிலே நாளுக்கு நாள் விருத்தியை பார்த்தார். ஆமென், ஹல்லேலூயா. காரணம் என்ன? கர்த்தர் தாவீதோடு கூடவே இருந்தார். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்ததால் தான் எல்லா தீங்கிற்கும் எல்லா போராட்டங்களுக்கும் விலக்கி அன்றைக்கு அவர் பாதுகாக்கப்பட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாவீதோடு கூட இருந்து அன்றைக்கு பாதுகாத்தது மட்டுமல்ல தேவ பிள்ளைகளே, நாளுக்கு நாள் அவருக்கு விருத்தியையும் கொடுத்தார் நம்முடைய தேவன். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அனுதினமும் போராட்டங்களும் பயமும் வெறுத்து போன சூழ்நிலைகளும் இருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் பயப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். நாம் அனுதினமும் சோர்ந்து போகாமல் அவரை மனதார நேசித்து தேடும் போது கண்டிப்பாக கர்த்தர் நம்மோடு கூடவே இருப்பார். ஹல்லேலூயா. அவர் பாதுகாப்பார். நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் விருத்தியை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you. நாம் ஜெபிக்கலாம். நன்றி சொல்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே, நீங்க எங்க கூட இருக்கும்போது எத்தனை போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் நீர் எங்களை பாதுகாத்து நாளுக்கு நாள் விருத்தியை நீர் பார்க்க வைக்கிற தேவன். உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா பயங்கள், குழப்பங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்திப்பா உம்முடைய பிள்ளைகளை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து நாளுக்கு நாள் விருத்தியை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே உம்முடைய பிள்ளைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.